வணக்கம், இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை பற்றின கோர்ட் அப்டேட்டான நியூஸ் தான் பார்க்க போகிறோம். கோர்ட்டில் வந்து இந்த கேஸ் நடந்துகிட்ருக்கு, ரிசல்ட்டுக்கான கேஸ் நடந்துகிட்ருக்கு. அதுக்கான அப்டேட் நியூஸில் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா, February 24 வரைக்கும் வந்து ரிசல்ட்டை வந்து நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாட்டோம்னு டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கான அப்டேட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு நேற்றுக்கு வந்து கேஸ் நடந்தது. அந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வர February 24 வரைக்கும் நாங்கள் ரிசல்ட் தரமாட்டோம் டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து சொன்னதுனால, வர 24 அதாவது February 24 நெக்ஸ்ட் ஹியரிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ்க்கான நெக்ஸ்ட் ஹியரிங் 24 இருக்கும். அந்த ஹியரிங்கில் டிஎன்யூஎஸ்ஆர்பி அவங்களோட பதிலை தெரிவிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம மதுரை ஹைகோர்ட் வந்து கிளை வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. ஆல்ரெடி போன மாதம் 27 நமக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கான ரிசல்ட் வந்துச்சு. மோரோவர் வந்து 1 month கிட்ட ஆயிடுச்சு. இன்னுமே வந்து அதுக்கான அப்டேட் எதுவுமே அவங்க சொல்லலை. ரிசல்ட்டையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. 27 கொடுத்த ரிசல்ட்டை வித்தின் வந்து 2 daysக்குள்ளே வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் ரிசல்ட் தருவோம்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து லோ மார்க் எடுத்தவங்களுக்கும் கட் ஆஃப் வந்திருக்கு, ஹை மார்க் எடுத்தவங்களுக்கு கட் ஆஃப் வரல. அது கூடவே வந்து தமிழில் கொஷின்ஸ் இல்லை அப்படின்லாம் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்த கேஸ்க்கான அப்டேட் வந்து இதுதான். வர 24 நெக்ஸ்ட் ஹியரிங் இருக்கும். இது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா நம்ம வந்து அடுத்தடுத்த டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து எந்த அப்டேட் வந்துச்சுனாலும் நம்ம சேனலில் வந்து வீடியோ மேக் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தது வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பியோட கோர்ட் கேஸ் என்னாச்சு, அதுக்கான அப்டேட் என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர் வந்து இந்த எக்ஸாம் வந்து கேன்சல் ஆயிரும் அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்கீங்க. இது வந்து கேன்சல் ஆனாலே வந்து முக்கால்வாசி நிறைய பேருக்கு சந்தோஷம் தான். அது கூடவே வந்து நல்லா எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்க வந்து எப்போ எக்ஸாம் வச்சாலுமே நல்லா தான் எழுத போகிறாங்க. ஸோ வந்து கோர்ட் கேஸில் இந்த எக்ஸாம் கேன்சல் ஆனாலும் சரி அல்லது ரிசல்ட் தந்தாலும் சரி, மதுரை ஹைகோர்ட் தான் அதுக்கான முடிவை சொல்ல போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த 24 கம்மிங் 24 அதாவது February 24 நமக்கான நெக்ஸ்ட் ஹியரிங் இருக்கிறதுனால அதில் டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து என்ன பதில் தராங்க அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா வந்து வர 24 தான் நமக்கு அவங்க கொடுத்த இந்த ரிசல்ட்டு படி வர 24 நமக்கான ஃபிசிக்கல் இருந்துச்சு. ஸோ ரிசல்ட்டை கேன்சல் பண்ணதுனால ஃபிசிக்கலுமே கேன்சல் ஆச்சு. அந்த 24 தான் இப்போ வந்து நெக்ஸ்ட் ஹியரிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹியரிங் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கான அப்டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அதுக்கு முன்னாடி டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அதாவது ஆர்டிஐ ஃபைல் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதிலுமே வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க, டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து என்ன பதில் வந்துச்சு, என்ன அப்டேட் வந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஏன்னா வந்து ஆர்டிஐ மூலமாக வந்து கேட்டிருந்த கேள்வி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. என்னென்னா தமிழ் ஏன் கேட்கல அப்படின்ற கேள்வி தான் ஆர்டிஐயில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி கேட்டிருக்காங்க. அதுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி பதிலுமே கொடுத்துட்டாங்க. அது என்ன பதில், என்ன கொஷின்ஸு, என்னெல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படி எல்லாத்தையுமே வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ எதுக்குன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து நமக்கு February 24 வரைக்கும் ரிசல்ட் இருக்காது அப்படின்றத ஹைகோர்ட்லேயே அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இதை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு படிச்சுட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து ரிசல்ட் எப்போ அப்படின்னு ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்து எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வந்துட்டு ஆல்ரெடி வந்து ரிசல்ட் இருந்தாலும் சரி அல்லது ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்குமே வந்து இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லுங்கள். அதாவது ரிசல்ட் வர 24 வந்து கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் ஹியரிங் இருக்கும். அதில் நமக்கான அப்டேட் தெரிய வரும் அப்படின்றதையுமே அவங்களுக்கும் சொல்லுங்கள். கூடவே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க. அப்போ தான் டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து வர அடுத்த அப்டேட் நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போடும்போது உங்களுக்கும் வரும். நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் ஆர்டிஐயில் என்ன சொன்னாங்க, அதுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அடுத்தடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் சரி அல்லது கேஸ் அப்டேட்டை பற்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் சரி நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் அதுக்குமே வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.